ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான பலன் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் ராசி வரை ஜெனரல் ரீடிங். இன்னைக்கு என்ன உங்க வாழ்க்கையில ஏற்பட போற மாற்றங்கள் என்ன, உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரப்போதா, உங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு நம்மளோட யூனிவர்ஸ் பதில் சொல்ல போறாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கான கார்டு பாத்தீங்கன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்ட் சொல்ற ஃபுல் கார்டோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கங்களுக்கான நேரம், புதிய முயற்சிகள் நீங்க எடுக்கிறதுக்கான ஒரு நாளா இன்னைக்கு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு ஃபுல் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட அனுபவங்களை மட்டும்தான் நீங்க நம்பணும். மற்றபடி யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி காதல வாங்கவே வேண்டாம். நீங்க பட்டுக்கு உங்க பாதையில பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்க மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும். உங்க பயணத்தின் மீது நீங்க எதை நோக்கி டிராவல் பண்றீங்களோ அந்த விஷயத்து மேல மட்டும்தான் நம்பிக்கையோட இருக்கணும். மத்த யார் என்ன சொன்னாலும் நீங்க காதுல வாங்கிக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் யூனிவர்ஸோட மெசேஜ். ஓகேங்களா? அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் பென்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனா அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு. சோ பலன் நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பலன் கிடைக்காதுன்னு இல்லை, கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளவுதான். கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் உண்டு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ். ஓகே. அதே மாதிரி நீங்க வந்துட்டு ரொம்ப இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அப்செட் ஆகாம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்ற மெசேஜ். எதுக்குமே ரொம்ப அவசரப்படக்கூடாது. இதை செஞ்ச உடனே அதுக்கான ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிடணும், அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு கிடைக்கலாம். அதுதான் யூனிவர்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பொறுமையா இருங்க, கண்டிப்பா பலன் உண்டு அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. லவ்வர்ஸ் கார்டு வந்து என்னன்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு உணர்வுபூர்வமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான நாளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த லவ்வர்ஸ் கார்டோட எனர்ஜி. என்னன்னா இதுதான், நீங்க வந்து ஒரு நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாளா இந்த நாள் இருக்கும். இந்த நாள்ல பல இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸை நீங்க எடுப்பீங்க. ஆனா ரொம்ப எமோஷன்ல அந்த டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ்டா நல்லா யோசிச்சுதான் நீங்க எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து உங்ககிட்ட யார் உண்மையா இருக்காங்க, யார் உண்மையான கேரோட இருக்காங்க, அன்போட இருக்காங்க, பாசத்தோட இருக்காங்க அப்படிங்கறதுலாம் நீங்க வந்து இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ். அதுதான் இந்த லவ்வர்ஸ் கார்டு எனர்ஜி சொல்ற மெசேஜ். ஓகேங்களா? அடுத்து நாலாவது கடகம் ராசிக்கு பாத்தீங்கன்னா 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்துட்டு. 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் எப்பவுமே வந்துட்டு நமக்கு ரெஸ்ட் தேவை அப்படிங்கறத சொல்ற ஒரு கார்டு தான். உடலுக்கு மட்டும் ரெஸ்ட் இல்லை, மனசுக்கும் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கறத சொல்ற ஒரு கார்டு தான் 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்களோட மனசும் உங்களோட உடம்பும் வந்து கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் நல்லா மன உளைச்சல்ல சரியா தூங்காம சாப்பிடாம எல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்ற எனர்ஜி காட்டுது. ஸோ நீங்க இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கணும், மனசுல எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது அப்படின்றதுதான் இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற மெசேஜ். நீங்க வந்துட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாலே உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் சொல்யூஷன் கிடைச்சிரும். அதுக்கான சொல்யூஷன் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய வரும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து லியோ சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு ஆஸ் யூஸ்வல் ரொம்ப சக்சஸ், ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கறத சொல்ற ஒரு கார்டு. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். நீங்க வந்து ஒரு பிரைட்டான நாள் உங்களுக்கு இந்த நாள். நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பல பேருக்கு நீங்க இன்னைக்கு ஒரு ஒளியா இருப்பீங்க, ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க தொட்ட காரியம் எல்லாமே தொடங்கும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரட், உங்களுக்கு எல்லா விஷயமே இன்னைக்கு ஃபேவரா நடக்கும். உங்க டே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ நீங்க வந்து இந்த டேவை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு டே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு முக்கியமான ஒர்க் இன்னைக்கு முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க முடிக்கலாம். இந்த முக்கியமான டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை எடுக்கலாம். யாரையாவது மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு மீட் பண்ணலாம். அந்த மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ். அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம்னா நமக்கு 8 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. 8 ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற ஒரு எனர்ஜியா இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நீங்க ஐயோ இது பண்ணுனா சக்சஸ் வருமா, இதை இறங்கி செய்யலாமா, அந்த வேலையை நமக்கு சக்சஸ் கிடைச்சிருமா அப்படின்னு நினைச்சுதான் நீங்க பயப்பட வேண்டாம். பயந்தா ஒண்ணுமே நடக்காது. இன்னைக்கு நீங்க என்ன வேலையா இருந்தாலும் இறங்கி செய்யுங்க, அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு
அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ இல்ல ஒர்க் பண்ற இடத்துலயோ ஆபீஸ்லயோ எங்கேயுமே இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா, இந்த விஷயத்த ஃபர்தரா மூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் இறங்கி பண்ணுங்க, சக்சஸ் உங்களுக்கு தான். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்கான பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற மெசேஜ். ஓகே, அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து நமக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஜஸ்டிஸ் கார்டு வந்தாலே நமக்கு கர்மா ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நீங்க வந்துட்டு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும், ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். நீங்க ஒர்க் பிளேஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, எந்த எமோஷன்ஸ்க்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. பேலன்ஸ்டா இருக்கணும். ஆஃபீஸ்னா ஆஃபீஸ், ஒர்க்னா ஒர்க், ஃபேமிலினா ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்னா ரிலேட்டிவ்ஸ், அப்படி அந்த ஃபீல்ட்ல தான் நீங்க இன்னைக்கு போகணும். அதுதான் வந்துட்டு ஜஸ்டிஸ் கார்டு உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க என்ன என்ன வேலை பண்ணினாலும் உங்களுக்கு வந்து நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர, ஒரு ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து உங்களுக்கு ஃபேவரா வரப்போகுது அப்படிங்கறது தான் இந்த ஜஸ்டிஸ் கார்டு சொல்ற மெசேஜ். உண்மையா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க செய்த விஷயங்கள் உண்மையா இருந்ததுன்னா அந்த ஒரு தீர்ப்பு வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அந்த டிசிஷன், யாரோ எடுக்கிற ஒரு டிசிஷன், ஏதோ ஒரு டிசிஷன் உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும். ஓகேங்களா, நீங்க உண்மையா இருந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க இதுக்கப்புறம் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத இந்த ஜஸ்டிஸ் கார்டு ரிவீல் பண்ற மெசேஜ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டு எப்பவுமே ரீபர்த், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றங்களை குறிக்கிற ஒரு கார்டு. கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்துட்டு புதுசா ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது. புதுமையான ஒரு விஷயத்தை நீங்க ஏற்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கீங்க. உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கறதுதான் இந்த டெத் கார்டு சொல்லியிருக்கு. சோ இந்த அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஐயோ, நம்ம இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு போகும்னு நினைச்சோமே, இது இப்ப முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்றது அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்து நடக்கிற விஷயம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். ஸோ அதனால அதை நோக்கி நீங்க என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற மெசேஜ். ஓகே, அடுத்து அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கறத தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு சொல்லுது. ஸோ ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ஒரு அதிர்ஷ்ட சக்கரம். அது உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு உங்களோட growth இருக்கும். ஒரு ஒர்க் பிளேஸா இருந்தாலும் இல்ல வந்துட்டு ஒரு உங்க பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கும், ஏதோ ஒண்ணு நீங்க நினைச்ச விஷயம் நீங்க நினைச்சதை விடவும் பெட்டரா இன்னைக்கு உங்களுக்கு நடந்திருக்கும். அதுதான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு சொல்ற மெசேஜ். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் டே. அதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு சூப்பர் டே. அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது. நீங்க நினைச்சதை விடவும் எல்லா விஷயமும் உங்களுக்கு பெட்டரா கைகூடி வந்துடும் இன்னைக்கு. அதுதாங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்ற மெசேஜ் இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. அடுத்து அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நியாயமா இருப்பீங்க, ரொம்ப தெளிவா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க என்ன வார்த்தைகள் பேசினாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஃபேமிலிலயும் சரி, ஒர்க் பிளேஸ்லயும் சரி, இல்ல ரிலேட்டிவ்ஸ்குள்ள எங்கேயுமே நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப மதிக்கப்படும். எல்லாருமே உங்களோட வார்த்தைகளை ஏத்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு இருக்கு. உங்களோட கான்சியஸும் உங்களோட மனசு, மனநிலை, இது எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் இன்னைக்கு. அப்படி தெளிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கு தொட்ட காரியம் எல்லாமே சக்சஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க ரொம்ப நியாயமா நடந்துக்கணும், நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றி உங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸ்டார் கார்டு எப்பவுமே நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட ஆசைகள், கனவுகள், இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு கார்டு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம், உங்களோட ரொம்ப நாளா நம்பிட்டு இருப்பீங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளா இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கனவு கண்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு ஃபேவரபிள் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க உங்களோட ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல பல மிராக்கிள்ஸ் நடக்கும், பல அற்புதங்கள் நடக்கும். அதுதான் ஸ்டார் கார்டு சொல்றாங்க. ஸோ மொத்தத்துல இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டாரா ஷைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ். ஓகே,
அடுத்து லாஸ்ட் மீனராசி. மீனராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு ஒரு இன்னைக்கு வந்து உங்க உங்க லைஃப்ல ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 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 உணர்ச்சிகளை சொல்றதுதான் கப்ஸ். உங்களுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு வர ஒரு ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மீட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அதுதான் வந்து இன்னைக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இன்னைக்கு லவ் ப்ரொபோசல்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலாம், இல்ல புதுசா ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து அறிமுகமாகலாம், இல்ல ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜோ காலோ ஏதோ ஒண்ணு வரலாம், இல்ல அன்எக்ஸ்பெக்டடா அவங்களை நீங்க மீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட எமோஷன்ஸ்க்கு தீனி போடுற ஒரு நாளா இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கறத யூனிவர்ஸ் வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் மூலயமா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இது எல்லாமே வந்து 12 ராசிகளுக்குமான ரீடிங் இப்ப நம்ம படிச்சிருக்கோம், இப்ப சொல்லியிருக்கோம். இந்த இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிறது இல்ல. யாருக்கு ரீசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கலாம், யாருக்கு ரீசனேட் ஆகலையோ அவங்க தயவு செஞ்சு விட்டுறலாம். ஓகே, உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெயில் ஐடியை என்ன காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனல் ரீடிங் நிறைய பேர் கேட்குறீங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாவே ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா என்ன மெயில காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.